காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை தந்ததற்கு பிறகும் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய பிஜேபி அரசு தொடர்ந்து காலங்கடத்தி கொண்டிருக்கிறது. காலங்கடத்தி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு கால்ராப்படக்கூடிய அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய நிலையிலே மட்டுமல்லாமல் உடனடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்திட வேண்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் ஒரு முழு அடைப்பை நடத்துவதென்று முடிவெடுத்து அந்த முழு அடைப்பு போராட்டம் இன்று மிக பெரிய அளவில் இதுவரையில் தமிழகத்தில் இப்படி ஒரு முழு அடைப்பு போராட்டம் நடந்திருக்குமா என்று கேள்வி கேட்கக்கூடிய வகையில், சந்தேகப்படக்கூடிய வகையில் இந்த முழு அடைப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் 100% வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு முழு அளவில் ஒத்துழைப்பை வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களுக்கு, அந்தந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு, அதேபோல் வணிக பெருமக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பொதுமக்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர் தோழர்களுக்கு, அதேபோல் இந்த அமைப்புக்கு யார் யார் ஆதரவு தந்திருக்கிறார், இந்த போராட்டத்திற்கு யார் யார் ஆதரவு தந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அனைத்து கட்சியின் சார்பில் நான் என்னுடைய நன்றியை மிகுந்த பணியோடு அவர்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதைத் தொடர்ந்து இன்று மாலையில் அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பல இடங்கள் இன்றைக்கு நம்முடைய அனைத்து கட்சிகளின் சார்பில் ஆங்காங்கு மறியல் போராட்டமும் நடைபெற்றிருக்கிறது. இந்த மறியல் போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கணக்கின் அடிப்படையில் ஒரு 10 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கு திருமண மண்டபங்களில், ஆங்காங்கு பல பொது இடங்களில் வைக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில் இன்று மாலையில் நடைபெறுவதாக இருந்த அனைத்து கட்சி கூட்டம் கொஞ்சம் மாற்றி நாளை காலை 10:30 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற நேரத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு தீர்மானம், காவேரி உரிமை மீட்பு பயணம் டெல்டா பகுதிகளில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆக அந்த பயணத்தை வருகிற 7ஆம் தேதி திருச்சி முக்கொம்பு பகுதியில் தொடங்குவதாக முடிவு செய்திருக்கிறோம். அதை கடலூரில் முடிவடையவிருக்கிறது. ஆக அதை எந்த அடிப்படையில் நடத்துவது, அதில் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் எந்த நிலையில் பங்கேற்பது என்று முடிவு செய்வதற்காக நாளைய தினம் காலை 10:30 மணி அளவில் அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டத்தில் முடிவு செய்து நாளை காலை முறையாக உங்களுக்கு அறிவிக்கப்படவிருக்கிறது. மக்களுக்கு எந்த விதமான விஷயம் கிடையாது. ஏன்னா இது சோத்து பிரச்சனை, தண்ணி இருந்தால் தண்ணி பிரச்சனை, தண்ணி இருந்தால் தான் தாகத்தை தீர்க்க முடியும், தண்ணி இருந்தால் தான் பயிர்களை விளைவிக்க முடியும். ஆகவே இது மக்களே இதில் முன் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக ஏதோ கட்சியின் சார்பில் மட்டும் நடக்கிற போராட்டங்கிறது எல்லா பகுதியிலும் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள் எல்லாருமே இந்த முழுஅடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க. ஆக இதனுடைய மக்களுடைய முழு பங்களிப்பு இருக்கு. ஆனால் சில வேண்டுமென்றே, அதிலும் சில ஊடகங்கள் ஏதோ ஆங்காங்கு ஏதோ கலவரங்கள் நடந்துவிட்டதாக ஒரு வதந்தியை திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையல்ல. இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் அமைதியாக, அறவழியில் அமைதியாக நடந்திருக்கிறது.
சாய்க்கும் நீங்க நம்புறீங்களா? இதற்கும் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை எப்படி நடத்துவது என்று நாங்கள் யோசித்து முடிவெடுப்போம். தமிழக அரசு பொறுமை காக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா தமிழ்நாடு அரசு இதுல பொறுமை காக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ மீண்டும் மௌனமாக இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நேற்றைய தினம் கூட ஆளுநருக்கு சந்திச்சிருக்கிறாங்க. இதுல இன்னமும் மௌனமா இருக்கிறாங்க. சட்ட ரீதியா மட்டும் அவங்க எந்த காரியத்திலும் தமிழக அரசு எந்த காரியத்தையும் முயற்சி செய்ய போறதில்லை. மத்திய அரசும் இதற்கான முயற்சியில் ஈடுபட போறதில்லை. அதனால தான் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், வர 9ஆம் தேதி இதே மத்திய அரசு கிளாரிஃபிகேஷன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. உடனடியாக அந்த பெட்டிஷனை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொண்டு மீண்டும் அழுத்தம் தர வேண்டும். மாநில அரசு அதற்குரிய அழுத்தத்தை மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து பல வகை கோணங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் தமிழக சூழல் குறித்து முதல்வர் கேட்டதாக அதுக்கு முதல்வர் விளக்கம் கொடுத்ததுக்கு ஆளுநர் திருப்தி அடைந்ததாக பேட்டி கொடுக்குறாரு. ஆளுநர் திருப்தின்னு சொல்லி முதல்வர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே ஆளுநர் ஒரு வார காலத்துக்கு முன்பு என்ன அழைச்சி இந்த ஆட்சி நடக்கிற அலங்கோலத்தெல்லாம் அவரே வெளிப்படையாக இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியின் மீது எந்த அளவுக்கு ஒப்பீனியன் வச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக இதெல்லாம் எப்படி உண்ணாவிரதம் நடத்தி ஒரு கபட நாடகத்தை முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் நடத்திட்டு இருக்காங்களோ அது மாதிரி தான் கவர்னரை போய் சந்திச்சுட்டு கவர்னரே இந்த ஆட்சி மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் தனியாக அவர் ஒரு ட்ராக்கில் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆக இந்த ஆட்சி மேல் நம்பிக்கை திருப்தி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு நடத்த வேண்டிய அவசியமே அவருக்கு வந்திருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். எல்லா தீர்மானத்தையும் படிப்படியாக நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். எனவே இது குறித்தும் நாளைய தினம் நடக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி எந்த வகை நடத்துவதற்கு முடிவு செய்து அறிவிக்கும். நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை தான் நிறைவேற்றுறதுக்கு மத்திய அரசு முன் வரல. அதை அழுத்தம் கொடுக்கறதுக்கு யோகியதையும் அருகதையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அந்த யோகிதை இல்லை. இதுதான் உண்மை. கமல் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்த வேண்டும், மத்திய அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்த வேண்டும். யாரு? கமல் மத்திய அரசுக்கு எதிராக அவருடைய கோணத்தில் அவருடைய பாணியில் நடத்துறாரு. நாங்கள் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு இதே அரசுக்கு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை ஓரளவுக்கு நிறைவேற்றுறதுக்காக நடத்தினாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் அரசு கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நாங்கள் பல தீர்மானங்களை நாங்கள் கொண்டு நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியங்கள் வந்திருக்காது. ஆக அரசு தான் அதற்கான முயற்சியில் ஈடுபடணும். அரசு அதை ஈடுபடலை. அதில் அரசு ஈடுபடாத காரணத்தினால தான் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஒரே கோரிக்கைக்காக தமிழகம் முழுவதும் அனைவரும் போராடினாலும் ஒருங்கிணைந்து போராட முடியாத ஒரு சூழல் எதனால் ஏற்பட்டிருக்கிறாங்க? ஒரே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் தான் அனைவரும் போராடுகிறார்கள். ஆனால் எல்லாரும் ஒருங்கிணைந்து போராட முடியாத ஒரு சூழல் எதனால் ஏற்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் குதிரை பேராட்சி எடப்பாடி நடத்திட்டு வரைக்கும் மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அவங்க எப்போ துணிச்சலாக வெளில வராங்களோ ரொம்ப பதவியை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசை துணிஞ்சு கேட்குற அளவுக்கு ஆற்றல் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற கேள்வி ஓரளவுக்கு நடக்குங்கிறது என்னோட